வணக்கம் விஜய். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் வங்கியில, அதாவது தனியார் வங்கியில ஒருத்தர் வந்து அந்த சங்கரன் என்பவர் லாரி டிரைவர், இவர் வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு. இந்த லோனை சரியா திருப்பி கட்டல அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய வீட்டை ஜப்தி செய்கிறோம் என்று கூறி அந்த தனியார் நிதி நிறுவனத்தினர் வந்து அவர் வீட்டை ஜப்தி செய்ய வந்துள்ளனர். இதனால் அவர் மனமுடைந்த அந்த அந்த பகுதியில் தனது மானம் போய்விட்டது என்பதாக கருதி அவர்கள் வந்து அந்த விஷத்தை எடுத்து அறிந்த முற்பட்டுள்ளார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த டிஎஸ்பி, அதாவது தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சிகிர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவரை தடுக்காமல் இருந்திருக்கிறார். மேலும் அவர் குடிக்கும்போது மற்றவர்கள் அவரை குடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தும் போது அவர் வந்து அவர்களையும் அந்த தடுத்து நிறுத்தியவர்களையும் சத்தம் போட்டு அவர்கள் குடிக்கட்டும், ஏன் தடுக்கிறீர்கள் என்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு போலீசார் மீது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஜப்தி பண்ணும் போது அந்த வீட்டின் உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு தாய் நாய் குறிப்பிட்ட ஒரு 6 நாய்களுமாக மொத்தம் ஒரு 6 நாய், 7 நாய்கள் அந்த இடத்தில் இருந்துள்ளது. அந்த தாய் நாயையும் உள்ளே போட்டு கூட்டி ஜப்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது ஒரு மனித உரிமை என்பதாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த பிராணிகள் வதை சட்டமும் அந்த இடத்தில் வருகிறது. பிராணிகளை வதைக்க கூடாது, அதை வந்து நாம் வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதாக இருக்கின்ற இந்த நேரத்தில் பிராணிகளை வதைக்கும் விதமாகவும் அதை உள்ளே வைத்து பூட்டிவிட்டார்கள். எனவே இந்த பொதுமக்கள் எல்லாரும் வந்து அந்த சங்கரன் என்பவர் வந்து அந்த இடத்துல அந்த விஷம் அறிந்து அவர் இறந்தனால அந்த இறந்து விட்டார். அவர் மனைவி பத்திரகாளி அவர்களும் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த இடத்தில் மிகுந்த ஒரு அந்த பல்லநாடு பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அந்த உறவினர்கள் மிகுந்த கோபமடைந்து இன்றைக்கு வந்து அந்த 3 நாட்கள் ஆகியும் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் அவர்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்ப வந்து இந்த காலையிலிருந்து 3 தடவை, அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதும், வட்டாட்சியர் போன்றவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதும், அவர்கள் உடனே கவனமாக நின்று கொள்வதும், மீண்டுமாக தீர்வு எட்டப்படாதால் மீண்டுமாக சாலை மறியல் செய்வதுமாக 4 முறை இதுவரைக்கும் சாலை மறியல் நடந்துள்ளது. இப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதை வழியாகத்தான் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு வழி பாதையை அவர்கள் முழுவதுமாக அழைத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை. அந்த இடத்திலே இருந்த காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி என்பவர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்காத அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அந்த 2 பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை 2 பிள்ளைகள் இருக்கிறது. இந்த 2 பிள்ளைகளுக்கும் நிவாரண உதவியை அரசு அறிவிக்க வேண்டும். மேலும் இந்த இடத்தில் இது போன்ற தொடர் சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அந்த தனியார் நிதி நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கையை வைத்துதான் இப்பொழுது போராட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும், ஜாதி ரீதியான மோதல்கள் ஏற்படுவதும் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இந்த இடத்தில் இப்பொழுதுதான் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு எந்த சமூகத்திற்கிடையே எந்த விதமான மோதலும் இல்லாமல் ஒரு அமரச இதோட போய்கிட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை மீண்டுமாக இருக்கிறது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களினுடைய கோரிக்கையாக எழுதுகிறது. இப்பொழுது அந்த சங்கரன் என்பவர் விஷம் அருந்திய போது காவலர்கள் அருகில் நின்று பார்த்ததாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அந்த 3 நாய்களையும் அழைத்து வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்கள் ஏதாவது கூறினார்களா? ஆமா, அதுதான் இப்பொழுது அவருடைய கூடப்புற தம்பி வந்து அந்த தம்பி வந்து கனி என்பவரும் இப்பொழுது வந்து நமது தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியை கொடுத்தார்கள். அதிலும் அவர் அதை தான் கூறுகின்றார். அந்த ஒரு வாயில்லாத ஜீவனை கூட பார்க்காமல் அதையும் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி வைத்துள்ளார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? எங்களது அண்ணனுடைய உயிரையும் இதன் மூலம் பறித்துள்ளார்கள். இதற்கு உயிர் பறிபோகின்ற ஒருத்தர் வந்து தன்னுடைய மானம் போகிறதே என்ற ஒரு நேரத்தில் அவர் வந்து ஒரு கோபத்தில் ஒரு முடிவு எடுத்து செய்கின்ற இந்த நேரத்திலாவது அந்த போலீஸ் வந்து அந்த இடத்துல இருந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தில் அவரை அந்த விஷம் அருந்து விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த இடத்தில் ஒரு உயிரிழப்பை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவரும் அந்த இடத்திலிருந்து வேடிக்கை பார்த்திருக்கின்றார். மேலும் அதை தடுத்து நிறுத்த வந்த பொதுமக்களையும் தடுத்து நிறுத்த விடாமல் அவரை வந்து இல்லை அந்த விஷத்தை அருந்தட்டும் என்பதாகவும் கூறியுள்ளார். இது எந்த விதத்தில் நியாயம்? காவல்துறை என்பது மக்களை பாதுகாப்பதற்கா அல்லது மக்களை வந்து கொலை செய்வதற்கா என்பதான ஒரு கேள்வியையும் அவர்கள் எழுப்புகின்றார்கள். ராஜா சாலமன், சம்பவத்தின் எதிரொலியாக பொதுமக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த சாலையை ஸ்தம்பித்து காணப்படக்கூடிய ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் யாரேனும் வந்தார்களா? இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார்களா? விசாரணை மேற்கொண்டிருந்தால் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன கூறப்பட்டது?
ஆமா, இவரது வருவாய்த்துறையிலிருந்து வட்டாட்சியர் வந்திருக்கின்றார். ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் இந்த இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காவல்துறையில் இருந்து அடிஷனல் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அடிஷனல் எஸ்பி வந்திருக்கின்றார்கள். இப்படியாக உயர் காவல்துறை அதிகாரிகள் இப்பொழுது வந்து அதை வந்து நடந்தது தவறான செயல்தான், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போதைக்கு நீங்க வந்து இந்த சாலை மறியலை கைவிடுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்பதாக அவர்கள் உறுதி கூறுகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் வந்து இப்படித்தான் கூறுவீர்கள், ஆனால் அதை வந்து இந்த நேரத்தில் சரியாக நாங்கள் அப்படி செய்வோம் போய்விட்டு ஆனால் செய்ய மாட்டீர்கள். எனவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த பாடியை வாங்குவதற்கு முன்பு நீங்க எங்களுக்கு அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக அரசிடம் இருந்து உரிய பதில் வந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நகர்வோம் என்பதாக இந்த உச்சி வேலையும் பொருட்படுத்தாமல் இந்த வெயில் கோரத்தாண்டாவும் அதிகமாக இருந்த நேரத்தில் இந்த சாலையை விட்டு நகராமல் இந்த வெயிலிலேயே உச்சி வெயிலிலேயே மக்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள்.